கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் பரிசுத்த வாரம், இந்த நாளில் நீங்கள் உங்கள் முன்னால் பாடின பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த பாட்டு ரொம்ப கருத்துள்ள பாட்டு. அந்த காலத்தில் சாரால் நவரோஜன் அவங்க பாடின பாட்டு அந்த பாட்டு ஒவ்வொரு அடியையும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் உண்டு. அந்த பாட்டு அவ்வளவு டச் பண்ணும். நீங்கள் அந்த பாட்டு ஏனா தானோன்னு சொல்லி கேட்கக்கூடாது, கருத்தாக கவனிக்கணும். ஒவ்வொரு வரியையும் நீங்கள் கருத்தாக கவனிக்கணும். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவை சுமந்தார், நமக்காக பாடுகளை சகித்தார், நமக்காக வேதனைகளை சகித்தார், நமக்காக அவமானங்களை சகித்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடிக்கு தன்னையே சிலுவைக்கு அர்ப்பணித்தார். சிலுவை சுமந்த இயேசு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க, உங்களை என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்த, அவருடைய பிள்ளையாக மாற்ற தேவன் இந்த உலகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னையே பாவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் மரித்தாரு, 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினாரு. அந்த இயேசு இப்பொழுதும் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாரு. அவர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறாரு. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் மத்தியில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் உங்கள் மத்தியில் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். அதில் அந்த சாட்சியிலே சொல்லப்பட்டிருந்தது, ஒரு சகோதரர் அவர்கள் ஒரு சாட்சி எழுதியிருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு குடிகாரன், இரவும் பகலும் குடிப்பேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் குடிப்பேன். இப்போ நான் இங்கே ஜெபமான வரும்போது சில ஆட்கள்கிட்ட விசாரிப்பேன். சொல்லுவாங்க, கொத்தனார் வேலை செய்கிறேன், 1200 சம்பளம், 200 நான் டெய்லி எடுத்துக்கிடுவேன், எடுத்துட்டு பெஞ்சாயிட்டு 1000 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் 1200 கொடுக்கலாம்ல, கொடுத்துட்டும் பெஞ்சாயிட்ட நல்ல சாப்பாடு கேட்கலாம்ல, அவங்க செய்து தருவாங்களான்னு சொன்னான்னா சிரித்துக்கொண்டே இருப்பாங்க. 200 கொடுக்க மாட்டேன், அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம்னு சொல்லி தெரிஞ்சும் துணிகரமாக செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாக அவர் மரித்தார். அப்போ பாவம்னு சொல்லி தெரிஞ்சும் துணிகரமாக செய்யக்கூடாது. அப்போ இந்த நபர் அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பிடிப்பார். மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே குடிச்சுக்குவாராம். அப்போ இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை, கடன் பிரச்சனை, கடன் மனைவிட்ட சண்டை. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். நான் கோபமாக பேசுவேன், கோபமாக திட்டுவேன், மனைவி ஓடிடுவா, என்கிட்ட பேச வேண்டாம், மனைவி ஓடிடுவா. இப்படி பயங்கரமான ஒரு துன்பம் இருக்கேன். நான் என் வாழ்க்கையில் பயங்கரமான பிசாசு போராட்டம் இருந்தது. ராத்திரியில் தூங்க முடியாது, பயம், கெட்ட சொப்பனை என்னை பயப்படுத்தும். அது மட்டுமல்ல, வயிற்றில் ஏதோ ஊறுறது போல் இருக்கும், பாம்பு ஊறுறது போல் இருக்கும். கண்ணை மூடி பார்த்தா வயிற்றில் அப்படியே உருண்டுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதே போல் நான் கண்ணை மூடி இருப்பேன், சூலாயுதம் கொண்டு பிசாசியம் கண்ணை குத்த வரும். நான் பயந்து கண்ணை திறந்து பார்ப்பேன். எத்தனையோ நாள் அப்படி செய்திருக்கிறேன். ஐயா, பிசாசு என் சரீரத்துக்கு உரமாக இப்படி போராடனா. ஆனால் அடுத்தது நான் நல்லா குடித்தேன், குடிச்சு தான் வீட்டுக்கு வருவேன், வீட்டில் வருவேன், எதையும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன். ஆனால் எனக்கு பைபிள் தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திறப்பு ஆசிரியர் ஜெபத்துக்கு வந்தேன். திறப்பு ஆசிரியர் ஜெபத்துக்கு வந்த சமயத்தில் சகோதரர் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எப்பவும் நம்ம தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லி பிசாசு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ எனக்குள்ளே இருந்த பிசாசு
தலைப்பாசல் ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ண போது அந்த பிசாசு என்னை விட்டு அலக்கழித்து என்னை கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் எழும்பி நின்று பார்க்குறேன். என் உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த ஜெப வேளையில் ஒரு அக்கினி எனக்குள்ள இறங்கிச்சு. ஒரு காற்று போல ஒரு அக்கினி வந்து என் மேலே இறங்கின உடனே என் சரீரத்துக்குள்ள இருந்த பிசாசு இந்த காது வழியாக ரொம்ப பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போச்சின்னு சொல்லி அந்த சகோதரர் கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க. தேவன் என்ன இப்படியாக மாற்றினாரு. நான் இப்போ தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன், குடியிலிருந்து விடுதலை பெற்றுட்டேன். இப்போ கொடுக்கலை தினமும் வேலைக்கு போகிறேன், சம்பளத்தை கொண்டு அப்படியே மனைவிட்ட கொடுத்துட்றேன். என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குடும்ப ஜெபம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகள் தனி ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நான் மீட்டிங்லாம் வாரேன், என்ன இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு, தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினாரு, 3 ஆணியில் தொங்குனாருன்னு சொல்லி நான் அறிஞ்சு இயேசுவே என் பாவத்துக்காகவே நீ சிலுவையில் மரிச்சீர் ஆண்டவரே, நான் உண்மை மறுபடியும் வேதனைப்படுத்தக்கூடாது, உண்மை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளில் அதோட சமாதானம் சந்தோஷம் என்னை நிறைத்திருக்கிறது. ஆனால் இப்போ எனக்கு அந்த வயிற்றில் பாம்பு விடுறது, கண்ணில் வந்து சூலாயுதம் வந்து குத்துவர்ற மாதிரி வர்றது, இதெல்லாம் இப்போ இல்லை. இந்த பிசாசின் கிரியெல்லாம் அழிக்கப்பட்டுட்டு நான் இயேசுடைய சிலுவை அண்டைக்குள்ள நான் வந்ததுனால என் குடும்பம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குது. நான் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம். என் குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி இந்த சகோதரர் அவர்கள் ஒரு சாட்சியை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசுவண்டை வரும்போது, சிலுவை அண்டை வரும்போது, சிலுவை சுமந்த இயேசுவண்டை வரும்போது, நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் போது நமக்கு சமாதானம் தருவார், ஆண்டவர் சந்தோஷம் தருவார். அடுத்தபடியாக நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும்போது நம்முடைய நோய்களை இயேசு சுமந்தாரு, வியாதியை சுமந்தாரு. மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8:17. நம்முடைய பாடுகளை எல்லாம் இயேசு சுமந்தார். ஏசாயா 53:4. நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் காணப்படுறதா? சாபமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? நாம் சாபத்தை நம்முடைய தலை மேல குவித்து வைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் சாபத்திலிருந்து விடுதலை தர முடியும். மற்றவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு இடத்தை, மற்றவங்க பொருளை அபகரிக்கிறோமா? அது சாபம். விதவைகளை ஏமாத்துறோமா? அது சாபம். எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்திருக்காரு. நாம் சுமக்கண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவால நம்முடைய சாபத்தை மாற்ற முடியும். நம்முடைய சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறோமா? வியாதியின் கட்டோடு கூட இருக்கிறோமா? நம்முடைய வியாதி மாறும். சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறும். நம்முடைய சாபங்கள் மாறும். யார் செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் மன்னியும். மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து நம்ம பொருட்களை எடுத்துப்போமானால், ஆண்டவரே எனக்கு மன்னின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் மன்னிப்பார். மனம் இறங்குவார். அவர் மன்னிக்கிறவர், மனம் இறங்குறவர், மன்னிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தம்பி ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தான். அவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பையன். ஆனால் அவன் காதில் கடுக்காம போட்டிருந்தான். ஆனால் நான் கேட்டேன், தம்பி நீ கிறிஸ்தவ பையனான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். உடனே காதில் இது என்னது போட்டிருக்கான்னு கேட்டேன். உடனே அது அப்போ போட்டேன், ஃபேஷனாக போட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன காரியம், இப்போ இங்கே வந்திருக்கா, என்ன காரியம்னு கேட்டேன். இப்போ என்ன வேற ஒருத்தங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. நான் 24 மணி நேரம் குடிகாரன். சின்ன வயசு பையன் தான். அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னா ஒரு 24 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கான். மனைவி என் கூட இல்லை. இவன் ஃபாரினில் இருந்து அங்கே எலக்ட்ரிஷியன் வேலை செய்து பணம் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பாமல், தாய் இருக்காங்க, அப்பா இல்லை, தாய் இருக்காங்க, தாய்க்கும் அனுப்பாமல், மனைவிக்கும் அனுப்பாமல், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பி அவங்க எல்லோரும் நல்லா குடித்து ஊதாரித்தனமாக சுற்றியிருக்காங்க. இவன் ஊருக்கு வந்தாலும் இவனும் நல்லா குடிக்கிறது. கையில் ஒரு பைசா இல்லை. அவன் பார்க்கும்போது ஒரு தரித்திரம் பிடிச்ச பையனை போல் அவன் காணப்பட்டான். வீடை கட்டியிருக்கான். அது வீடு பூச முடியல, பெயிண்ட் அடிக்கலை, ஒரே ஒரு லைட் தான் போட்டிருக்கான். அதில் தான் இருந்தேன்னு சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது சாபம் மாறணும். அப்போ ஒரே வழி இயேசுவை தான் பிடிக்கணும்.
ஆலயத்துக்கு போவியா, ஜெபம் பண்ணுவியா, எனக்கும் இயேசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படி சொல்கிறான். அப்பா இல்லை, நீ இயேசுவண்ட வரணும், இயேசுவண்ட வந்தாதான் இயேசு வந்து பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்து, நம்ம குடிக்கக்கூடாது, குடிக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியலாத காரியத்தை செய்யக்கூடாது, வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டோட பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து, அவன் கிறிஸ்தவ பையன்தான், ஆனால் அவன் இயேசுடைய அன்பை ருசிக்கலை. அப்போ அவனுக்கு வேதாகமத்தை கொடுத்து இதை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டோட பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி சொன்ன போது அவன் சரி என்று சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்து ஜெபம் வச்சேன். ஜெபம் பண்ண உடனே அவன் முகரூபம் மாறுறதே என்னால் பார்க்க முடிந்தது. அதுக்கு பிறகு நீ எல்லாம் வேத வாசி ஜெபம் பண்ணி இங்கே இருக்க எல்லா ஜெபத்துலையும் இருன்னு சொல்லி அந்த தம்பியை வச்சேன். எல்லா ஜெபத்துலையும் அவன் கலந்து கொண்டான். அதுக்கு ஒரு பார்க்கும்போது அவன் நல்ல ஒரு உண்மையான கிறிஸ்தவ தம்பியாக அவன் மாறிட்டான். ஆண்டோட பிள்ளையாக மாறிட்டான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவை சுமந்தார். நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு மாற்றினார். நம்முடைய வறுமை நிலைமையை இயேசு மாற்றினார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக, நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியா, அவருடைய சமாதானம் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்படியா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்படியாதான் நமக்காக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். இயேசுடைய சிலுவையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுதான் நம்முடைய பாவத்துக்காக மரித்தது. இயேசுவை தான் கூப்பிடணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், ரத்தத்தினால கழுவு ஆண்டவரே, என் பாடுகளை எல்லாம் நீ சுமந்தீர் ஆண்டவரே, நான் சுமக்க வேண்டியதில்லை ஆண்டவரே, என் துக்கங்களை, என் வேதனைகளை, நெருக்கங்களை எல்லாம் நீ கல்வாரி சிலுவையில் சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீதல்களை மன்னியும் ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்பட்ட சாபத்தின் கட்டுகள்லாம் தெரிபட்டு போகட்டும், வறுமையை கொண்டிருக்கக்கூடிய சத்துனுடைய கிரியில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெருக பண்ணும், சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக உடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக சோதரம். உடைய வார்த்தைங்கிற அப்பத்தை கொண்டு எங்களோட பேசுகிறீர் ஆண்டு, அதற்காக சோதரம். இயேசுவே, நீர் ஒரு நாளில் ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமத்துக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக ஆண்டவரே, ஐயா எங்களுடைய சாபங்களை போக்கும்படியாக நீ சிலுவையிலே ஆண்டவரே உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யா ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்காக, எனக்காக ஊற்றி கொடுத்தீரப்பா, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மரித்தீர் ஆண்டவரே, 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். அந்த இயேசு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோதரம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட சாபங்கள், எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட சாபத்தின் கட்டுகள், பரம்பரையாய் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. வறுமை நிலைமைகள் மாறட்டும், தரித்திர நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தரித்திர நிலைமை நீ சிலுவையிலே சுமந்திருக்கிறபடினா நாங்கள் சுமக்க வேண்டியது இல்லை ஆண்டவரே. தரித்திர நிலைமைகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவரை அற்புதத்தை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடு ஆண்டவரே. வேதனையோடு இருக்க பிள்ளையோட வேதனைகளை நீக்கி, கண்ணீரோடு இருக்க பிள்ளையோட கண்ணீரை துடையும் ஆண்டவரே. நீர் ஆதல் படுத்தும் ஆண்டவரே, நீர் ஆதல் படுத்தும். தன்னுடைய கணவரை இழந்து தூக்கத்தின் மத்தியில் இருக்கிற சகோதரிமார்களை நீ ஆதல் படுத்தும் ஆண்டவரே. நான் இன்னொரு உதவியை பார்த்து அல்லாதே என்று சொல்லி ஆதல் படுத்த தேவ நீர் இந்த பிள்ளைகளை ஆதல் படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே காணப்பட்ட இழப்புகள், குடும்பத்திலே காணப்பட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் லாபமாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. தொழிலில் ஆண்டவர் காணப்பட்ட வறுமை நிலைமைகள் மாறட்டும். தொழிலை முடக்க முடியாத போராடுகிற பொல்லாத சத்துண்ட வல்லமை அழிக்கப்படட்டும். பிள்ளைடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை ஒழுங்குபடுத்தி கொடும். கற்பத்தின் கனியில் ஆதுபடி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடும். அடைபட்ட கற்பங்கள் இயேசு நாமத்தால் திறக்கப்படட்டும். கரு தரிக்க விடாபடி தடை செய்கிற அந்த பாம்பின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே.
குடும்பங்களிலே காணப்பட சாபங்கள், சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அந்தகார சக்தியுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும். பாகாலுடைய பலிபிடங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இந்த வல்லமை வெளிப்படட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், கணவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எதிர்காலத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா நஷ்டங்களையும் லாபமாக்கி கொடும். பிள்ளைகள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சாபங்கள், சாபத்தின் கட்டுகள்லாம் தெரிவிப்படும். தேவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேத வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்துக்க நன்மையான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.